வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் 12th ஃபிசிக்ஸில் வந்து படிச்சிருப்பீங்க, தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ஸை பற்றி படிச்சிருப்பீங்க. அதை தான் இன்றைக்கி வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து பார்க்க போகிறோம். பெல்டர் யூஸ் பண்ணி ஒரு ஹாட் எனர்ஜியாக இல்லைனா ஒரு கூலிங் எனர்ஜியை வந்து ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜியை வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் எனர்ஜியை வந்து கூலிங்காகவும் இல்லைனா ஹாட்டாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஒரு கூலிங் ஆன எனர்ஜியை வந்து ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஃப்ரீ எனர்ஜின்னு சொல்ல முடியாது. ஒரு எனர்ஜிலேருந்து இன்னொரு எனர்ஜிக்கு கன்வெர்ட் ஆகுது, அவ்வளவுதான். நீங்கள் வந்து இதை ஒரு ஃப்ரீ எனர்ஜியாகவும் ஜென்ரேட் பண்ணலாம். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் ஹாட்டான பிளேஸில் வச்சு ஒரு எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஒரு கூலிங்கான பிளேஸில் வச்சு ஒரு எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து பெல்டியர் மாடலை யூஸ் பண்ணி இதை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெல்டியர் மாடல் வந்து ஒன்று தேவை. இது வந்து தெர்மோ எலக்ட்ரிக் கூலர்னு சொல்லுவாங்க. இதை வந்து அமேசான்லேருந்து நான் வாங்கினேன். வேணும்னா நான் லிங்க் தரேன், நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம கூலிங்காக ஏதாவது வச்சோம் அப்படின்னா ஒரு சம்திங் எலக்ட்ரிசிட்டி வந்து இது கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணும். கீழே வந்து நீங்கள் ஹாட் எனர்ஜி வந்து கொடுக்கணும், மேலே வந்து கூலிங்கானதை வைக்கணும். அந்த மாதிரி தான் இது ப்ரொசீஜர். இப்போ வந்து நான் ஒரு கிளாஸில் வந்து ஐஸ் கட்டி வந்து எடுத்துக்கிட்டேன். இதை வந்து மேலே வந்து ஃபஸ்ட்டு கூலிங் இதை மட்டும் கொடுத்து எவ்வளோ வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு நான் செக் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி தான் நான் செக் பண்ண போகிறேன் எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்னு. இதில் கம்மியான வோல்டேஜ் தான் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ வந்து நான் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து மல்டிமீட்டரில் வந்து ஒரு 20 வோல்டேஜ் இது வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் வயரும் பிளாக் இருக்குது பார்த்திங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன். வச்சு எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம இப்போ கூலிங் மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம். கூலிங் மட்டும் கொடுத்தனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 இது கான்ஸ்டண்ட்டாக ஒரு 25 கிட்ட அந்த மாதிரி கிடைக்கிது. ஆனால் விட்டு தான் கிடைக்கிது. சரி, ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கொஞ்சம் கீழே வந்து ஹாட்டும் கொடுக்கணும். அப்போனா தான் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கொஞ்சம் ஹையாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா, இது ஓல்டு லேப்டாப்பில் வந்து ப்ராசஸருக்கு வந்து கூலிங் ஃபேன் மேலே இருக்கும், அது வந்து எடுத்துக்கிறேன். இதில் தான் நம்ம ஹீட்டை வந்து கொடுக்க போகிறோம். ஏன்னு பார்த்திங்கன்னா ஹீட்டை வந்து நீங்கள் டைரெக்டாக கொடுக்கக்கூடாது மெழுகுவர்த்தி யூஸ் பண்ணி. ஸோ அதனால நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதுக்கு வந்து நான் ஓல்டு லேப்டாப்பில் வந்து இந்த மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து ஏதாவது ஒரு மேலே இரும்பு வச்சுட்டு கீழே வாட்டர் கொஞ்சம் ஹீட் பண்ணி அந்த மாதிரி வைக்கலாம். எப்படினாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். டைரெக்டாக மட்டும் ஹீட் வந்து கொடுத்துடக்கூடாது. நான் இதை மட்டும் இந்த மாடலை வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்து தான் இதில் வந்து நான் செக் பண்ண போகிறேன். இங்கே வந்து இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு ஃபேனை வந்து சுற்ற வைக்கணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு மரக்கட்டையில் வந்து ஹோல் போட்டு க்ளூவை யூஸ் பண்ணி ஒரு ஃபேனை வந்து ஃபிட் பண்ண போகிறேன். அது என்ன ஃபேன் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ட்ரோன் பறக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது ஒரு சின்ன ஒரு மோட்ரு யூஸ் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் மேலே வந்து இங்கே தான் மோட்ரு வந்து நான் ஃபிட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நான் மோட்ரு வந்து ஃபஸ்ட்டு மேலே வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகிற எனர்ஜி வந்து இதை வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்காக. ஏன்னா இது வந்து கொஞ்சம் எனர்ஜிலேயே இது சுற்ற ஆரம்பிச்சிடும், அதுக்காக தான். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இது ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாடியூல் வந்து எப்படி ரெடி பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி ஒரு கல் வச்சுக்கிறேன். கல்லுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ வச்சாச்சு. கொஞ்சம் இதுக்கு மேலே கிளாஸ் வச்சாலும் இது தாங்கும், அந்த மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா, ஐஸ் கட்டியை வந்து இந்த கிளாஸில் வச்சு அதை வந்து வைக்க போகிறேன். அது வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெல்டியர் இந்த மாடலை வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன். வச்சுட்டு கரெக்டாக மேலே வந்து இந்த மாதிரி ஐஸ் கட்டி மேலே வந்து வச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெழுகுவர்த்தியை வச்சு ஹீட் ஏற்ற போகிறோம். எவ்வளோ வந்து கரெக்டாக அப்போனா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ மெழுகுவர்த்தியை வந்து டேரெக்டாக கீழே வச்சிடக்கூடாது. அதனால் சைடு வச்சுக்கிட்டேன். இதில் வந்து சைடு வந்து ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னாலே போதும். அது வந்து ஹீட் எனர்ஜி வந்து எல்லாத்துக்கும் சேர்ந்து அங்கே பரவும். அதனால் வந்து அங்கே வந்து கரெக்டாக அது கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சுட்டேன். நம்மளுக்கு வந்து மாடல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்போ கூலிங் மட்டும் கொடுத்தோம். அப்போ மூலம் 25 கிட்ட வோல்டேஜ் வந்து வந்துச்சு, 0.25. இப்போ வந்து எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து அதே மாதிரி தான் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கனாலே தெரியும், ஃபஸ்ட் எடுத்துமே 36 காட்டுது. இப்போ தான் ஹீட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு அப்சர்வ் பண்ணோம். ஸோ மெதுவாக தான் ஏறும். அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறது வந்து உங்களுக்கே தெரியும். இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 வோல்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு மேலே போகாது. நான் 1 வோல்டேஜ் வரைக்கும் நான் பார்த்தேன், அதனால் சொல்கிறேன். இப்போ மெதுவாக இன்க்ரீஸ் ஆகுது, பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு சின்ன மோட்டரை வந்து நம்ம சுற்ற வச்சிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளுக்கு கரெக்டாக வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணனால நம்மளுக்கு எவ்வளோ எனர்ஜி வந்து கிடைக்கிதுன்னு நம்மளுக்கு ஈஸியாக தெரியுது.
சூப்பர். நம்மளுக்கு கரெக்டாகவே ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் நம்ம வந்து இதை வந்து ஃபேனில் வந்து இப்போ ஃபிட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஃபேன் வந்து சுற்றும் கண்டிப்பாக. ஸோ அதனால் நம்ம ஃபேனை வந்து இதில் ஃபிட் பண்ணி விட்டுடலாம் இந்த வயரில். இப்போ வந்து நான் ஃபேன் வந்து இந்த இதை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதில் வந்து இங்கே வந்து வச்சு ஃபேனை வந்து மாட்டிடுறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கூலிங்கான வாட்டர் தேவையில்லை, ஹீட்டு மட்டும் நீங்கள் கொடுத்தாலுமே போதும். ஃபேன் சுற்றுறதுக்கு அளவு எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும், ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு பெல்டியர் மாடலை வந்து கண்டிப்பாக பண்ணலாம், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் வச்சானையும் பாருங்கள், ஃபேன் வந்து கரெக்டாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். கரெக்டாகவே நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. அந்த எனர்ஜி வச்சு நம்மளுக்கு அந்த ஹாட் அண்டு கூலிங் இந்த இதை வந்து எலக்ட்ரிக் எனர்ஜியை வந்து கன்வெர்ட் ஆகுது, அவ்வளவுதான். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து அது சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவ்வளவு தான், இந்த மெத்தடில் தான் இது வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வோல்டேஜ் வந்து ஹையாக அந்த கிடைக்கிது அப்படின்னா பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் எனர்ஜி. ஸோ அதனால் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வச்சா கரெக்டாக ஒர்க் ஆகலை. சரி, அதனால் அதை வந்து எடுத்து தான் நீங்கள் செக் பண்ணணும் கரெக்டாக. ஸோ அதனால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் ஃபுல்லாக எடுத்து செக் பண்ணுறேன். நான் இது வந்து ஒவ்வொரு ப்ராசஸாக வந்து சொல்கிறேன், அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுனால தான் ஒவ்வொரு ப்ராசஸிங்காக ஃபுல்லாக சொல்கிறேன். இப்போ வந்து நான் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 67 வரைக்கும், 57, 58, 60 வரைக்கும் போயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் 60 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அதனால் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு மேக்ஸிமம் இந்த இது 12 வோல்ட் வரைக்கும் இந்த மோட்ரு வந்து சுற்ற தான் செய்யும். ஸோ அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி வந்தாலும் நம்மளுக்கு சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். என்ன கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றும் இப்போ நம்ம அதனால் நம்மளுக்கு வந்து இந்த மாடியூல் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ வந்து 2 இதுவும் சேமாக இருக்குது. ஸோ அதனால் தனித்தனியாக எடுத்து இது பண்ணால் எப்படி செக் ஒர்க் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த கூலிங்காக உள்ளதை எடுத்துட்டேன், ஐஸ் கட்டியாக உள்ளதை. இப்போ வந்து இதையும் நான் எடுத்துட்டேன். எடுத்து இருக்கும் போல் வந்து கொஞ்சம் கூலிங் வந்து அதில் இருந்துக்கிட்டே இருக்கும், அதனால தான் இப்போ கொஞ்சம் நேரம் சுற்றுது. இப்போ எடுத்தனையும் கொஞ்சம் நேரத்தில் நின்றுடும் கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நின்றுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இது வச்சா நொறுக்க சுற்ற ஆரம்பிச்சிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு சூடாக உள்ளது வந்து ஹீட் எனர்ஜி வந்து கிடைக்கிது இதுக்கு. ஸோ அதை வந்து எலக்ட்ரிக் எனர்ஜியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஏதாவது 2ல் ஏதாவது ஒரு எனர்ஜி வச்சு நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அதனால் இப்போ எடுத்துகிட்டா போதும், ஒர்க் ஆகாமல் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இது கரெக்டாகவே ஒர்க் ஆகுது. இதுக்கு பேக்கில் உள்ள ஃபிசிக்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெல்டியர் மாடலை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து காப்பர் அண்டு அயன் தான் இருக்கும். நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கரெக்டாக நம்ம கொடுக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா ஹீட் எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ அதனால் கூலிங் வந்து நம்மளுக்கு வந்து உள்ளக்க வந்து கிடைக்கும், வந்து ஹீட்டை வந்து இது வந்து இன்னொரு சைடு வந்து வெளியேற்றும். இந்த மாதிரி தான் வந்து இது கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து கீழே வந்து ஹீட் எனர்ஜியை வந்து கொடுக்குறோம், மேலே வந்து பார்த்திங்கன்னா கூலிங்கான இதை வந்து கொடுக்குறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த செமிகண்டக்டர் வழியாக வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் வந்து பாஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ போல தான் நம்மளுக்கு வந்து 2 அந்த வயர் வழியாக வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. இது ரொம்ப ரொம்ப கம்மியான எனர்ஜி தான் இதில் கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஃபேனை ஓட வைக்கிறதுக்குரிய எனர்ஜி கிடைக்கிது. இது இந்த மாதிரி தான் வந்து இது ஒர்க் ஆகுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.